முதல் முறையாக சட்டமன்றத்தில் புதிய எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி முகாம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் சட்டசபைக்கு பொறுப்புடைய சபாநாயகர் பேசும்போது சட்டசபை சம்பவங்கள் ஆட்சியை கவிழ்த்திய வரலாறு உண்டு என்றார். பட்ஜெட் உரையை படிப்பதற்காக முத்தமிழறிஞர் கலைஞர்கள் எழுந்தபோது புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கும் இடையே நடந்த சர்ச்சைக்குரிய பேச்சுகளும் அவை குறிப்பில் நீக்கப்பட்டதும், சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு பிறகு அவர்கள் தாக்கப்பட்டதாக வந்த செய்திகளும், இருவரும் தாக்கப்பட்டதாக வந்த செய்திகளும் அவை குறிப்பில் இன்னமும் நீங்காமல் இருக்கிறது. அந்த நிகழ்வுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் என்ன நடந்தது என்பதை உன்னித்து பாருங்கள். ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு கட்சிக்கு எதிராக திருப்பியதையும், ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு துணை புரிந்ததையும் அந்த சட்டமன்ற ஒரு நிகழ்ச்சி தான் ஏற்படுத்தியது என்பதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன். இந்த பேச்சு உண்மைதான், யாரும் மறுக்கவில்லை. சபை நடவடிக்கைக்கு சபாநாயகர் கவலைப்படும் போது காவல்துறையை கையில் வைத்துள்ள முதலமைச்சர் விஜய் சட்ட ஒழுங்கால் தமிழகம் பாதிக்கப்பட்டிருப்பதை அறியாமல் அமைதியாக அமர்ந்துள்ளார். தமிழகத்தில் ஒரே நாளில் 21 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுள்ளது. 11 போக்சோ குற்றங்களும் 10 பெண்களுக்கு எதிரான குற்றங்களும், தமிழ்நாட்டில் கடந்த 15 நாளில் 56 கொலைகள் நடந்துள்ளதாகவும், அதில் 3 பாலியல் கொலைகள், போதை மற்றும் அதனால் ஏற்பட்ட தகராறில் 10 கொலைகள் நடந்துள்ளது. தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த 37 நாளில் மொத்தம் 124 கொலைகள் நடந்துள்ளது. தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற 37 நாளில் தமிழகத்தில் 252 பாலியல் குற்றங்கள் பதிவாகியுள்ளன. இதில் 135 போக்சோ வழக்குகளும் 117 பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அடங்கும். கடந்த 15 நாளில் மட்டும் 141 பாலியல் குற்றங்கள் பதிவாகியுள்ளது. இந்த குற்றங்களில் அதிகம் ஈடுபடுவது தாவேக நிர்வாகி என்பதே அதிர்ச்சி தகவல். வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், எம்எல்ஏ, அமைச்சர் என தாவேக நிர்வாகிகளே ஈடுபட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தாவேக நிர்வாகிகளால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுவதை கூட அறியாத முதல்வர் விஜய் சபாநாயகரின் எச்சரிக்கையை கேட்டு அமைதியாக நகர்ந்து சென்றார். ஒரு மாதத்தில் தமிழகத்தில் இவ்வளவு பாலியல் குற்றங்களும் கொலைகளும் நடந்தது இதுவே முதல் முறை. காலை எழுந்தவுடன் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் பாலியல் குற்றங்களும் கொலைகளும் மட்டுமே அதிகம் நடைபெறுவது உறுதியாகியுள்ளது. பெண்கள், குழந்தைகள் மட்டுமே தாவேக ஆட்சிக்கு வர காரணம் என கூறிய முதல்வர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமையை கண்டுகொள்ளாமல் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கண் துடைப்புக்காக அமைக்கப்பட்ட சிங்கப்பெண் படை ரீல்ஸ் மோகத்தில் உள்ளது. பாலியல் கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணும் புகாரளித்தும் சிங்கப்பெண் படை விசாரணை கூட நடத்தவில்லை. 2 நாளைக்கு முன்னாடி நான் சிங்கப்பெண் படைக்கு போன் அடிக்கிறேன். என்ன இந்த மாதிரி பின்தொடர்றாங்க, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி நான் அவ்வளவு தூரம் போன் பண்றேன். ஆனா லயன் மட்டும் தான் போகுது. ஒண்ணுமே அதுல இருந்து யாரும் எனக்கு இது வரைக்கும் ரிப்பீட்டட் கூட கால் பண்ணவே கிடையாது. வழியில நான் அவ்வளவு தூரம் நான் பாதிக்கப்பட்டு நான் பேசுறேன். ஏன் இது யாருக்குமே புரிய மாட்டேங்குது? பணம் பெரிய விஷயமே இல்ல. பணம் இந்த உலகத்துல முக்கியம் கிடையாது. ஒரு நல்ல நிம்மதியா வாழணும். எந்த இடத்துக்கு போனாலும் நிம்மதியா இருக்கணும். யார் ஒருத்தன ஒரு புர்கா கலட்றேன், அத வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அத ஏன் கேட்க மாட்டீங்க? ஏன் யாருமே இப்படி பண்றீங்க? போதைப் பொருட்கள் புழக்கம் குறையவில்லை. வீட்டின் பூட்டை உடைத்து நடைபெறும் கொள்ளை சம்பவங்கள் குறையவில்லை. சாலையில் செல்லும் பெண்களிடம் செயின் பறிப்பு குறையவில்லை. எதுவும் குறையவில்லை. எதுவும் நின்றபாடில்லை. சட்டசபை சம்பவங்களால் ஆட்சி கவிழும் என சபாநாயகர் கவலைப்படும் போது சட்ட ஒழுங்கை பற்றி கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் சிஎம் சார்.